கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 84வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 84:9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளா மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, என் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, என் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, பலனே கான்மலையே நன்றி நன்றி ஐயா, என் பலனே கான்மலையே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா, நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா, என் நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா, நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா, எனக்கு நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா, நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா, நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா, நான்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா, நான்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா, மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா, எனக்கு மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா, விண்ணப்பம் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, விண்ணப்பம் செய்பவரே நன்றி நன்றி ஐயா, கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா, யான் கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 84வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிப்பேன். எங்கள் தேவனாகிய தேவனே, எங்கள் தேவனாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், நீ அபிஷேகம் பண்ணினுடைய முகத்தை பார். இங்க என்ன நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோராகு புத்திரர்கள் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள்? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது நீங்கப்பா. பிராக்கெட்ல பாருங்க, கோராகு புத்திரர். இந்த கோராகு புத்திரர் குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னாகமத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். 16வது அதிகாரம் 32வது வசனத்துல, என்னாகமம் 16:32 மோசேக்கு விரோதமாக இவர்கள் வாயை திறந்து பேசினாங்க. வாயை திறந்து பேசினால அந்த கோராகு குடும்பம் முழுவதும் பூமி மூடிடுச்சு. ஆனா குமாரர்கள் சாகல. ஏன் சாகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பாவை விட்டுட்டு பிதா பின்னாடி போயிட்டாங்க, மோசே பின்னாடி போயிட்டாங்க. அதனால உங்க பாக்குறாங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு எப்படி இருக்கீங்க? கேடகமாகிய தேவனே, எங்களை பாதுகாக்கிறீங்க. ஆண்டவரே கேடகம் என்ன செய்யும்? பாதுகாக்கும். கேடாகாம நீர் அபிஷேகம் பண்ணிட்டு முகத்தை பார். சரி, நம்முடைய தேவன் யார் அப்படின்னு நீங்க கேள்வி. இதை 84 தான், வேற எங்க போன்றோம். 84வது அதிகாரம்
11வது வசனத்துல எப்படி ஆண்டவரை பார்க்கறாங்க கோராகு புத்திரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் சூரியன் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார், உத்தமாவை நடக்கிறவர்களுக்கு நன்மை. உத்தமமா நடக்கணும். உத்தமமா நடக்கணும்னா ஆண்டவர் சொல்றதுக்கு பின்னாடி போகணும், இஷ்டத்தை போகக்கூடாது. சரி, கேடகம் சூரியன், அதான் நம்ம பார்க்கணும். சூரியனுக்கு ஒரு தன்மை, என்ன தன்மை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது என்னைக்கு அது உண்டாக்குச்சு நமக்கு தெரியாது. ஆண்டவர் உண்டாக்குனார். அது என்னைக்கு அது உண்டானதோ அன்னையிலிருந்து அது நன்மைகளை கொடுத்துட்டு இருக்கு. 2 வகையான நன்மைகள். ஒன்று லைட், வெளிச்சம். இப்போ நாங்கள் லைட்டை போட்டிருக்கேன், பின்னாடி ஒரு லைட்டு, முன்னாடி ஒரு லைட்டு. இது வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே மிஸ்டா இருக்கு. இத்தனை லைட்டு போட்டால் தான் என் மூஞ்சி ஓரளவுக்கு தெரியும். ஹீட் இங்கே ரெண்டுமே இல்லை. பேருக்கு கொடைக்கானல் குளிருது, சூரியனையே காணும். இதுக்காக மக்கள் என்னையும் சேர்த்தான், என்னையும் வித்தியாசமா சொல்லலை, இங்க வந்துடுறாங்க. இது வந்து மலை ராணி அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க வந்தா தான் தெரியும் சூரியனுடைய அருமை. ஒரு தடவை என் தங்கச்சி இந்த கொடைக்கானல இருக்கா, நான் வீட்டுக்கு நான் போயிருக்கோம், நானோடு பேசிட்டே இருக்கோம். அவ திடீர்னு தட தட தடன்னு ஓடுறான். ஒரு பெரிய ரவுண்டா ஒரு ரிங் மாதிரி வச்சு அதில் எல்லா துணியை காய வச்சிருக்கான். அண்ணே இப்போதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெயில் வருது, நான் காய போட்டுட்டு வந்துடுன்ட்டு ஓடுறேன். அப்ப அந்த சூரியன் என்னைக்கு உண்டானதோ அது நன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுபோல நம்முடைய ஆண்டவருக்குரிய தன்மை சூரியன். சங்கீதம் 84வது அதிகாரம் பாருங்க, தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையை மகிமையும் அருள்வார். இந்த கோராகு புத்திரருக்கு எப்படி அந்த கிருபையும் நன்மையும் கொடுத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பேசிக்கான கான்செப்டை நீங்க கட்டாயம் புரிந்து கொள்ளணும். என்னாகமம் 16வது அதிகாரம் 3வது வசனம். மோசே இருக்கார். மோசேக்கு விரோதமாக 3 கூட்டத்தார் வர்றாங்க. 24. கோராகு, தாத்தான், ஆபிராம். இவர்கள் மோசேக்கு விரோதமா வர்றாங்க. அந்த சொல்றாரு, ஒழுங்கா போயிரு, நீ போகலைன்னா அழிஞ்சிருவேன்னு சொல்லி. ஆனா இவங்க போனாங்களா? போகல. அதனால பாருங்க 32, பூமி தன் வாயை திறந்தது, அவர்கள் எல்லாம் விழுங்கி போட்டுச்சு. ஆனா யார விழுங்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோராகின் புத்திரரை விழுங்கல. அதனாலதான் அவங்க இந்த பாடலை பாடுறாங்க. சரி, இதனுடைய ஒரு ஆழமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளும். அபஹூக் எடுத்துக்கொள்ளுங்க. அபஹூக் பக்கம் உங்களுக்கு சொல்றேன். 10:86. ரைட். அபஹூக் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு 3வது அதிகாரம் 13வது வசனம், 3:13. ஒரு ஸ்பெஷல் ஒரு அன்பு யார் மேல இருக்கணும்? அவருடைய அபிஷேகம் பண்ணினவர் மேல இருக்கும். அதான், உமது ஜனத்தை ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிப்புக்காகவும் மேவன, அதுக்கு மட்டும்தான், வேற வேலையே கிடையாது. நீர் புறப்பட்டீங்க. ஆண்டவர் பரலோகத்துல இருந்து பார்க்கிறாரு. யார் யாரெல்லாம் அவர் நம்புறாங்க, எவ்வளவு நம்புறாங்க, முழுசா நம்புறாங்களா, அரைகுறையா நம்புறாங்களா, எனக்காக யார் யார் வயராக்காம நிக்கிறா அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்காரு. கோராகு புத்திரர் நிக்கிறாங்க. நாங்க எங்க அப்பா பின்னாடி போக மாட்டோம், பிதா பின்னாடி போவோம், மோசே பின்னாடி போவோம் அப்படின்னு சொல்லி அந்த அபிஷேகம் பண்ணின மோசே பின்னாடி போறாங்க. அதான் சூரியனும் சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன. அது நின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் அவர் கண்ட்ரோல் பண்றாரு. யாரோ என்னென்னமோ சொல்றாங்க. இப்ப ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் சொல்றேன், நீங்க கவனமா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு பொருளை செய்தாலும் அது யார் செய்தாங்க அப்படின்ற பேர் வந்துடும். எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சவர் யாருங்கிற பேரை மாற்றவே முடியாது. ரப்பரை கண்டுபிடிச்ச பேரை மாற்றவே முடியாது. பென்சில் கண்டுபிடிச்ச பேரை மாற்றவே முடியாது.
ஏன்னா அவங்க பேட்டர்ன் போட்டாங்க, இது ஏன் நான் கண்டுபிடித்ததுன்னு சொல்லி. ஆனா சூரியனை உண்டாக்குனவர் யார் அப்படின்னு போடவே முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, முடிஞ்சா நீ ஒன்று இந்த மாதிரி செய்ய பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு கிரியேட்டர். ஆனா தன்னுடைய கிரியேட்டர் எப்படி இருக்காருன்னு ஒரு சூரியனை போல இருக்கிற சூரியன் நன்மைகளை கொடுத்துட்டே இருக்கு. சரி, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த நம்ம எஸ்தருக்குள்ள வருவோம். 6:2-6 எஸ்தர் 2வது அதிகாரம் 21வது. ஆண்டவர் பொசிஷன் ஒருத்தருக்கு ஒரு பொசிஷன் இருப்பார். 2வது அதிகாரம் 21வது பாருங்க. அந்நாட்களிலே மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையின் வாசலிலே போய் உட்கார்ந்து இருந்தான். வாசல் காக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. எங்க வீட்டில் ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு. நான் கொஞ்ச நேரம் உட்காந்து கொசு அந்த கடி கிடைக்கவே நான் நினைப்பேன் இப்படி ஒரு இருக்காரு அப்படின்னு சொல்லி. நாங்கெல்லாம் ரொம்ப உள்ள உட்காந்து ஆல் நைட் எல்லாம் போட்டு இப்படி உட்காந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா அவர் வாசல்ல உட்காந்துட்டு இருக்காரு. அதுபோல மொர்தெகாய் ஒரு யூதன், அவர் வாசல்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த வாசல்ல இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அதான் நம்முடைய ஆண்டவர். இப்ப கோராகு புத்திரர் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோட கூட இருக்காங்க. ஆண்டவர் பாதுகாத்தார். சரி, மொர்தெகாய் குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். 2 பிரதானியராகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகஸ்வரமன் பாருங்க. இந்த வாசல்ல உட்கார்ந்தும் போது அங்க குசு குசுன்னு பேசுறது கேட்கும். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, உள்ள இருந்து பேசினா நியூஸ் போயிருங்கிறக்காண்டி இவங்க எல்லாமே அங்க உள்ள பாக்குறாங்க. என்ன ராஜாவை போட்டுருவோமா, எப்ப போட்டுரும், டைம் சொல்லு, இந்த டைமா இப்படின்னு சொல்லி. இவர் போய் என்ன செய்யறாரு, மொர்தெகாய் அதை அறிவிக்கிறார். இந்த காரியம் எழுதியாச்சு. ஆண்டவர் அரண்மனைக்கு உள்ள ஒரு காரியத்தை செய்யறார். இந்த வெளியில செய்யற காரியம் உள்ள ஒரு காரியத்தை செய்யறார். அது என்ன செய்யறாருன்னு சொல்லி 6வது அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க. ராத்திரிக்கு ராஜா தூக்கம் வரலன்னு உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட்டி எழுப்புறாரு. ஏன் அந்த மினிட் புக்கை எழுதி தூக்கிட்டான். என்னையா, மொர்தெகாய் என் உயிரை காப்பாத்தினான்ல, அவனுக்கு ஏதாவது நீங்க செஞ்சீங்களா அப்படின்ட்டு உள்ள ஆண்டவர் ஒரு பெரிய பிளானை உண்டாக்குறாரு மொர்தெகாயை உயர்த்துறதுக்கு. இந்த திட்டம் ஆமானுக்கு தெரியாது. ஆமான் இந்த இஸ்ரேல் கூட்டத்தையே அழிக்கணும்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கேடகமாக வருகிறார். இந்த கேடகம் அந்த யார் மூலமாக இந்த கேடகமாக வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொர்தெகாய். அப்ப உள்ள ஒரு காரியம் நடக்குது, வெளியே ஒரு காரியம் நடக்குது. அதுவரை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். உள்ள எதுக்குள்ள தேவனை அவர் மேல நன்மைகள் வழங்குறான்னு ஒரு கூட்டத்தா இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வார். அதனால என்ன நடந்துச்சுன்னா, இந்த மொர்தெகாய் வெளியில இருந்தார்ல, இப்ப உள்ள வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? 8வது அதிகாரம் 17 ராஜாவின் வார்த்தை போய் தந்தது. யூதர்களுக்கு அது மகிழ்ச்சி, களிப்பு, விருந்து, கொண்டாட்டம். இதத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த மகிழ்ச்சி இப்ப யாருக்கு சங்கீதம் 84 கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 8வது சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் விண்ணப்ப 9 எங்கள் தேவனாகி எங்கள் கேடமாகிய தேவனே கண்ணோக்கமா இருக்கும். இந்த கண்ணோக்கமா பார்த்து எப்படி எஸ்தர்ல சந்தோஷம், களிப்பு, மகிழ்ச்சி, வெளிச்சம் அவங்களுக்கு கிடைச்சதோ, கேடகமாக ஒரு மனிதனை மாத்துறாரு, பாதுகாத்தாரு, ராஜாவின் உயிரை பாதுகாத்தார். இதுதான் நம்ம பார்த்தோம். சரி, புதிய ஏற்பாட்டுல இதே போல முதல்களுக்கு இந்த வசனத்தை காமிச்சிட்டேன். அப்புறம் நம்ம பார்க்க போயிடும். ஏன்னா 16வது அதிகாரம் 32 பூமி தன் வாயை திறந்தது. இது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுலயும் ஒரு பூமி வாயை திறக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நீங்க ஸ்டடி பார்க்க போயிடும். வெளிப்படுத்துவதில் எடுத்துக்கோங்க. 12வது அதிகாரம் 16வது 12-16 வெளிப்படுத்தல். பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து, உங்களுக்கு தெரியுமா? அவங்க லேட்டா காட்டினாரு.
அங்கே என்னாகமத்துல பழைய ஏற்பாட்டுல ஒரு பூமியை வாயை திறந்து துன்மார்க்கனை விழுங்குது. ஆனா அதே பூமி புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது சபையை பாதுகாக்கிறதுக்காக அது என்ன செய்யுது? வாயை திறக்குது. வாயை திறந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு அதை அடிச்சு கொண்டு வரணும். சார் அந்த வெள்ளத்துல போகணும்ட்டு அது பிளான். பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்றாக ஊற்றி விட்டது. பின்னாடி ஊத்திச்சுன்னா அதை அடிச்சு கொண்டு வரணும், அது பிளான் போட்டுச்சு. ஆனா எந்த பூமியை பிளக்க வச்சு துன்மார்க்கலை ஒழுங்குச்சோ அதே பூமியை பிளக்க வச்சு பூமியானது ஸ்திரிக்கு உதவியாக சொல்றாரு, நீ பாத்துக்கோ பூமி, நீ பாத்துக்கோ. பூமி தானா ஒரு சில பேர் இருக்கு, அந்த ஆளே கிடையாது. ஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்தது. வாலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கிருச்சு. இது என்ன நான் பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஸ்திரீ இந்த 12வது அதிகாரத்துல அன்று ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. அடையாளம் என்ன சொல்லுவாங்க? ஒரு டாக்டர் கழுத்துல ஸ்டெத்தஸ்கோப் போட்டுட்டு ஸ்கூட்டர்ல போவார், விருதுநகர்ல கிடையாது. அப்படி அவர் கழுத்துல ஸ்டெத்தஸ்கோப் போட்டார்னா அவர் யார்? அவரு டாக்டர். அது ஒரு அடையாளம். ஒரு வக்கீல் ஒரு கருப்பு கலர்ல ஒரு ஒரு கோட்டை போட்டிருப்பார், கருப்பு, ஒயிட் இல்ல கருப்பு. அது எங்க பாஸ்டர் ஒரு அங்கி போட்டிருப்பார் மேல இருந்து கீழே வர. அந்த அங்கியை பார்த்து இடுப்புல ஒரு கருப்பு கலர்ல கயிறு கட்டியிருப்பார், அது சிஎஸ்ஐ பாஸ்டர். பெந்தேகோஸ்த் பாஸ்டர் ஒரு அடையாளம் ஜிப்பா போட்டிருப்பார், சூட்டெல்லாம் போட மாட்டார். ஜிப்பா போட்டா அது என்ன அடையாளம்? அது பெரிய அடையாளம், அது ஒரு அடையாளம். ஆம்புலன்ஸ் சவுண்ட் வரும், ஒரு கிராஸ் இருக்கும், இந்த சிலுவை கிடையாது. இதெல்லாம் அடையாளம், சாதாரண அடையாளம். ஆனா இங்க நம்ம பார்க்கறது ஒரு பெரிய அடையாளம் பார்க்க போறோம். வாசிப்போமா? இந்த பெரிய அடையாளம் யார் அப்படின்னு கேட்டா சபை. இப்ப நான் இதுக்குள்ள போனேன்னா டைம் ஓடி போயிடும். சபை அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரியை கண் அதன் பாதங்கள் கீழ் சந்திரன். அவள் சூரியனை அணிந்திருந்தாள். சூரியனை அணிய முடியுமா? பஸ்பம் ஆயிடுவோமா இல்லையா? அணிந்திருந்தாள்ங்கிறது அவள் இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்றாள். இயேசு வாழ்க்கைய வாழ்ற ஸ்திரீ அவள். இப்ப இந்த ஸ்திரீ 5வது வசனத்துல சகல ஜாதிகளையும் இரும்பு கொள்ளல் ஆலிசும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். இந்த ஆண் பிள்ளைங்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அதான் ஆண் பிள்ளை. அப்ப அந்த சபைக்கு சிங்காசனத்திட்ட அந்த பிள்ளை எடுத்து இப்ப இந்த சபை பரலோகத்துக்கு போயிடுச்சு. இப்ப ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, ஸ்டார் வார். இந்த ஸ்டார் வார் நடக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா போக முடியாது, அந்த முடிவை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்ப எதனால இந்த சபை அல்லது ஸ்திரீ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அதை நம்ம பார்க்கணும். எப்பவுமே ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் போடணும். அதுக்கு ஒரு பில்லர் போட்டு கீழே இறக்கி அப்புறம் சுற்றி ஒரு பெல்ட் கட்டிடுவாங்க. பெல்ட்னா இந்த பெல்ட் கிடையாது, கான்கிரீட் பெல்ட். ஏன்னா அது ஒரு கிராக் வரக்கூடாது. அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா கட்டினா தான் அது நிற்கும், இல்லைன்னா புஷ்னு போயிடும். சரி, இப்ப ஃபவுண்டேஷன் என்ன, எதனால இந்த பூமி பிளக்குது, சபையை பாதுகாக்குது, இதை தான் நம்ம பார்த்தது முடிக்க போயிருக்கோம். எடுத்துக்கலாமா? மத்தேயு 16வது அதிகாரம் 16வது அதிகாரம் 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரத்யேகமாக ஆண் பிள்ளை அப்படின்னு அவங்களுக்கு காமிச்சு வெளிப்படுத்தல் 12வது. சீமோன் பேதுரு பிரத்யேகமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தேவ, அந்த கிறிஸ்துங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் பாருங்க. மேலும் 18வது வசனம், நீ பேதுருவா இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கற்று. இந்த சபை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுது. பாதாளத்தின் வாசல்கள், பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வாசல், நானே வாசல்கிறார். ஆனா நரகத்துக்கு போறதுக்கு இது எத்தனை வாசல் சேர்த்தாலும் இது மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவர் பூமியை பழக்க வைக்கிறாரு, இந்த பாதாளத்து வாசலை உள்ள தூக்கி போட்டுறாரு, மூடிறாரு. சரி, இது என்னதுன்னா இது ஒரு உபதேசம்.
இந்த உபதேசங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். டீச்சிங். அது என்ன டீச்சிங்? ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனை மாற்றவே முடியாது. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன்ல கட்டினால் மாத்திரம்தான் சபை நிற்க முடியும், இல்லைன்னா உள்ள போயிடும். பவுல் இந்த ஃபவுண்டேஷனை எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டு ஃபவுண்டேஷன். என்னைக்கு இந்த அஸ்திபாரத்தின் மேல சபை கட்டப்படுதோ, கோராகு புத்திரர் நான் உங்களுக்கு காமிச்சேன், சபை பழக்குது. அவங்க விசுவாசிச்சாங்க. யாரை விசுவாசிச்சாங்க? மோசேயை விசுவாசிச்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தாத்தான் அபிராம் கோராகு பின்னாடி போகாத, போனா பூமிக்குள்ள போயிடுவேன், போகல. அந்த ஃபவுண்டேஷன், அந்த விசுவாசங்கிற ஒரு ஃபவுண்டேஷன். ஆனா புதிய ஏற்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து மேல. 16 1 கொரிந்தியர் 3:14, போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒரு அஸ்திபாரத்தை இந்த அஸ்திபாரத்து மேல கட்டினானா. வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரத்துல நான் உங்களுக்கு காமிச்சது. பூமி பிளக்குது, சபை தப்பிச்சுக்கிறது. உள்ள போறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தான். சரி, இப்ப இந்த 2வது ஒரு செக்ஷன் இருக்கு, அதை பார்த்து இதை முடிக்க போயிடும். சங்கீதம் 84வது அதிகாரம் 9வது வசனம், எங்கள் தேவனாகிய தேவனே. யார் சொல்றா? பிராக்கெட்ல பாக்குறீங்க, கோராகு புத்திரர். அவங்க சொல்றாங்க, எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே, நாங்க பூமிக்குள்ள போகாதபடி. அந்த தேவனே, நீர் அபிஷேகம் பண்ணினவர் முகம், நீர் அபிஷேகம் பண்ணினவர். இது யார்? இதை மட்டும் பார்த்தோம். இந்த செய்தி முடிக்க போகிறோம். இந்த அபிஷேகம் பண்ணினார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 குறிப்புகளை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அபிஷேகம் பண்ண முதல் குறிப்பு சங்கீதம் 2வது அதிகாரம். 2வது அதிகாரத்துக்கு தலைப்பு எங்க இருக்கிற தலைப்பு போடல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேசியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மேசியா எப்படி பார்க்கலாம்? 2வது அதிகாரம் 6வது வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ராஜா யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. இவர் அபிஷேகம் பண்றது எப்ப பண்ணினார் அப்படின்னு, இது பண்ணிட்டார், அதெல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா எப்ப பண்ணினார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த அபிஷேகத்தினுடைய செகண்ட் பார்ட் நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க. 8வது அதிகாரம் 23வது வசனத்துல, உலகத்திற்கு முன்னாடியே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார், பிளான் பண்ணிட்டாரு. அதான் நம்ம பார்க்கணும். நீதிமொழிகள் 8:23, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 8வது வசனம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்துவ பற்றி தான் இருக்கு. ஒவ்வொரு வசனம்லாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு. நான் அப்படி அனாதி. அனாதிங்கிறது என்ன ஒரு நாமம்னா, உலகம் உண்டாறதுக்கு முன்னாடி பிதாவுடைய நாமம் அனாதி. இப்ப அதே நாமத்துல அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். 3வது ஒரு அபிஷேகத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்கள். 10வது அதிகாரம் 38. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழும் பொழுது நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லம், இவருக்கு 2 சேர்த்தார். அங்க வெறும் அபிஷேகம். இது என்னன்னா, அவர் ஊழியம் செய்யணும். அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அவருக்கு என்ன தேவை? அபிஷேகம், வல்லமை. தேவன் அவரோடு கூட இருந்தபடினார். சரி, இதுதான் அபிஷேகம் பண்ணினவருடைய காரியம். இந்த அபிஷேகம் பண்ணினவர்ங்கிறதுல அந்த ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் மேலதான், ஃபவுண்டேஷன் நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். மத்திய 16வது அதிகாரம் 16, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். மற்றவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த சபை கட்டப்படுறது இந்த ஃபவுண்டேஷன். நீங்க என்ன சொல்லுங்க, எதுனாலும் பேசுங்க. இயேசு யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமார். இந்த ஃபவுண்டேஷன் இது மேல கட்டும் பொழுது ஒண்ணுமே நினைக்க முடியாது, அடிக்க முடியாது. சரி, வசனத்தை வாசிப்போம். செய்தியை முடிக்க போகிறேன். வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 16வது வசனம். இங்க பூமி 2ஆ பழகுது. பழைய ஏற்பாட்டில் வரும்பொழுது பிதாவாகிய தேவன் கேடகமா இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து
இவங்களுக்கு உதவி செய்து என்ன செய்யறாருன்னா, வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் முதல்ல அதுக்கு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனம் 12:10 வெளிப்படுத்துதல். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி உங்களுக்கு பெரிய வல்லமையை காமிச்சேன், பெரிய அடையாளத்தை காமிச்சேன். 12:1 பெரிய அடையாளம். ஆனா இப்பொழுது ஒரு பெரிய சத்தம், பெரிய சத்தம் இதனுடைய குவாலிட்டியை சொல்லுதுங்க. இப்ப என்கிட்ட அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, சார் உங்க சவுண்டே சரியில்லை சார், நீங்க அதுக்கு அது செய்யணும் இது செய்யணும் அப்பத்தானே சொல்லி. நான் சொன்னேன், என்னையா நான் சொல்ற மெசேஜ் கேட்டுச்சாலே போதும், கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, கேட்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் நான் இதை டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணேன், அப்பெல்லாம் சவுண்ட் எனக்கு நல்லதா இருக்குது. இது எனக்கு நான் மேட்டர் புரிஞ்சா போதும். ஆனா இது அப்படி கிடையாது, ஃபேக்ட் மாற்ற முடியாத ஒன்று. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ஒரு மாறுதல் நடக்க போகுது. ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யம் அடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாகிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சொல்றது தள்ளப்பட்டு போனான். இதுதாங்க இன்னைக்கு உங்களுக்கும் அகேன்ஸ்டா எனக்கும் அகேன்ஸ்டா ஒருத்தன் குற்றம் சாட்டிட்டு இருக்கான். ஆனா ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. அவன் எங்க போறான்? பூமி பிளக்க போது உள்ள போறான். புரியுது உங்களுக்கு? ரைட். 16 மரணம் நேரில் இருந்தாலும் அதற்கு தப்பும்படியாக தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தாலும் அவன் ஜெயித்தார்கள். இங்க 3 காரியம் இருக்குது. நான் சொல்றேன், அந்த 3ல நீங்க புரிந்து கொண்டாதான் இந்த ஓட்டத்தை ஓட முடியும். நம்பர் 1, ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இது மாறவே மாறாதுங்க. இது நமக்கு சபைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இயேசுவின் ரத்தத்தை நீங்க பூசிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பாதுகாப்பு மாறவே மாறாது. நம்பர் 1. 2வது சாட்சி. 3வது வசனம். வசனமும் மாறாது. இது மாறாது, வசனம் மாறாது. ஆனா சாட்சி மாறிடும். இப்போ ஒரு சாட்சி இருப்பீங்க, அப்புறம் உங்களை குறித்து வேற மாதிரி பேசுவாங்க. அப்ப 3 காரியம், 3 நீங்க வச்சு பாருங்க. 1, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மாறவே மாறாது, வசனம் மாறாது. ஆனா அந்த சாட்சி உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்றாங்க? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அப்போ ஒண்ணுமே தெரியாது, ஒரு குழந்தை. இப்பயும் ரொம்ப தெரியாது, ஓரளவு எனக்கு வசனம் தெரியும், இல்லை நான் சொல்ல மாட்டேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், வாலிப பையன், அவன் சென்னையில் ஒரு ஒரு முழு நேர ஊழியக்காரர், எவாஞ்சலிஸ்ட். அவருடைய வீட்டில் தங்கியிருந்து பைபிள் கற்றுக்கிறதுக்காக போனான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட நான் கேட்கும்போது, என்னங்க தம்பி எங்க வந்துட்டாங்க, அவர் வீட்டில் சாட்சி சரியில்லைங்க, வீட்டில் சாட்சி சரியில்லை. என்ன இல்லை, சாட்சி சரியில்லை. அப்ப அந்த சாட்சி இல்லைன்ட்டு அவன் என்ன ஓடி எங்க வீட்டு வந்துட்டான். ஆனா நம்ம சாட்சி ஆண்டவர் அக்செப்ட் பண்ணணும். காரணம், அபிஷேகம் பண்ணின மக்கள் அவர் பார்க்கிறார், பாதுகாக்க பார்க்கிறார். ஜெபிச்சபடி பண்ணணும். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு உடைய திரு சமூகம் வந்திருக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. உடைய கிருபைகள் பெருது, ஆசீர்வாதங்கள் பெருது ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.